சென்னையில நடந்த விருது விழாவுல இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸுக்கு விருது வழங்கியிருக்காரு. இயக்குனரும் நடிகருமான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள். முருகதாஸுக்கு விருது வழங்கிவிட்டு மேடையிலேயே பேசிய எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் சொன்னதாவது, "பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. என் மகன் சினிமாவுல இன்னும் நிறைய படங்கள் நடித்து நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் அவர் அதை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய விரும்புறாரு. அவர் மனதுல அந்த எண்ணம் வர பல காரணங்கள் இருந்தாலுமே அதுல அவர் நடித்த சில படங்களுமே முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். சமுதாய உணர்வோடு படங்கள்ல நடித்த ஒரு தலைவனாக வந்தவர் தான் எம்.ஜி.ஆர். அவர்கள். இந்த தலைமுறை நடிகர்களுடைய மனதுல சமுதாய உணர்வை ஊட்டக்கூடிய இயக்குனர்கள்ல முக்கியமானவர் தான் நம்ம ஏ.ஆர். முருகதாஸ் அவர்கள். அப்போலாம் நானும் விஜய் சாரும் சேர்ந்துதான் படத்துடைய கதையை கேட்போம். விஜய் சார் வீட்டிற்கு வந்து துப்பாக்கி படத்துடைய முதல் பாதி கதையை மட்டும்தான் ஏ.ஆர். முருகதாஸ் சொன்னாரு. அந்த பாதி கதையை சொல்லி முடித்த உடனேயே அவரை கட்டியணைத்து படத்தை ஓகே பண்ணும் அப்படின்னு சொல்லி ஏ.ஆர். முருகதாஸ் பற்றி புகழ்ந்து பேசியுமே இருக்காரு. சோ இந்த விழா முடிந்த உடனேயே பத்திரிகையாளர்களை சந்தித்த எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களிடம் விஜய் அவர்கள் 2026 தமிழக அரசியலுக்கு பின்புமே நடிப்பாரா அப்படின்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில் தான் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் 2026 அரசியலுக்கு பின்புமே நடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த பதில் தளபதி விஜய் அவர்கள் 2026க்கு பின்புமே நடிப்பார் அப்படின்றத கிட்டத்தட்ட உறுதி பண்ணும் வகையில இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.